ஹாய் ஆல், வெல்கம் டு கற்பவை கசடிருக்கள். நிறைய பேருக்கு தமிழ் எழுத்துக்கள் எழுதுறதுல ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அழகில்லாமல் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பென்சில் பிடிக்கிற விதம் பெரிய குழந்தைங்களாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜிலாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 ஃபிங்கரில் பென்சிலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மிடில் ஃபிங்கரை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ரொம்ப டைட்டாக பிடிச்சா கை வலிக்க ஆரம்பிச்சிடும், எழுதுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக பிடிச்சி எழுத ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் போடும்போது ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள், சின்னதாக ஒரு சர்க்கிள், 2 லைன் இருக்கும். ஸோ நம்ம தமிழ் எழுத்துக்கள் எப்போவுமே 2 லைன்ஸில் தான் எழுதுவோம். ஸோ அந்த மேல் லைனில் ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு அதிலேருந்து ஒரு கர்வ் லைன் போடுங்க. அந்த கர்வ் லைன்லேருந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். 2 கோட்டையும் ஒட்டி எழுதுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எழுத்துக்களை ரொம்ப அழகாக வரும். 2வது போடும்போது அதே போல் தான் அந்த ஸ்டாண்டிங் லைன்லேருந்து சின்னதாக ஒரு கர்வ், ஓகேவா, உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். என்கிட்ட படிக்கிற பெரும்பாலான குழந்தைகள் பார்த்திங்கன்னா போடுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ ரொம்பவே சுலபம். போட கற்றுக்கிட்டா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ மாதிரி போட்டுட்டு அந்த ஸ்டாண்டிங் லைனை மட்டும் போடாமல் அப்படியே நிறுத்திட்டு அதிலிருந்து நடுவில் ஒரு லைன் கொண்டு வரணும். நடுவில் கொண்டு வந்து அதை அப்படியே சுற்றி கொண்டு வந்து அந்த 2வது இருக்கிற லைனில் நிறுத்திட்டோன்னா ரொம்பவே அழகாக வந்துடும். அதே போல் போடுறது ரொம்ப ஈஸி. 2 ஸ்டாண்டிங் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன் தான். ஸோ அதை போடும்போது அந்த ஸ்லீப்பிங் லைனை பாதியிலே நிறுத்திடுவாங்க குழந்தைங்க. இல்லைன்னா ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு 2 டாட் வச்சு விட்ருவாங்க. அந்த டாட் வைக்கும்போதும் பெருசாக ஒரு முட்டை மாதிரி போட்டு அதுக்கு அப்படியே ரொம்ப ஷேடோ கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. 2 ஸ்டாண்டிங் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன் கொடுத்துட்டு அழகாக உள்ளே ஒரு டாட், வெளியே ஒரு டாட் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படி தான் மேலே இருக்க லைனில் ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அதிலேருந்து ஒரு கர்வ் லைன், அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் கொஞ்சம் லாங்காக வரணும். அதுதான் அப்புறம் போட்டிங்கன்னா இங்கேருந்து ஒற்றைச்சுழி கொம்பு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். ஒற்றைச்சுழி கொம்பு போட்டு அதிலேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன் கொடுத்திங்கன்னா எழுத்துக்கள் ரொம்ப அழகாக இருக்கும். போடுறது ரொம்பவே ஈஸி. 2 லைனையும் ஒட்டி ஒரு சர்க்கிள் போடுங்க, சின்னதாக சர்க்கிள் போடுங்க. அதிலேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டாண்டிங் லைன், அழகாக வந்துடும். போடும்போது அதிலேருந்து லைட்டாக வெளியில் அந்த கீழே இருக்க லைன்லேருந்து லைட்டாக ஒரு வெளியில் ஒரு ஸ்லாண்டிங் லைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். அதே போல் ஒரு ரவுண்ட், அதிலேருந்து ஒரு சின்ன வளைவு, கீழே வந்து அதுக்கு நேராக வளைச்சிட்டு அதோடே நிறுத்துங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா போனால் தான் எங்கெங்கேயோ எடுத்துகிட்டு போகும். எழுத்துக்களை ஒரு ட்ராயிங் மாதிரி பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே அழகாக வரும். ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன ரவுண்ட், அதிலிருந்து இன்னொரு ரவுண்ட் போடுற மாதிரி போட்டு உள்ளேருந்து வெளியில் ஒரு ஸ்ட்ரோக் போட்டோன்னா அழகாக வந்துடும். பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு இந்த போடுறது உங்களுக்கு ஊக்கு மேலே போடுறீங்க இல்லையா, அந்த தான். ஃபஸ்ட்டு ஒற்றைச்சுழி கொம்பு மாதிரி போட்டு அதிலேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். அப்புறம் அதே மாதிரி தான் உங்களுக்கு 3 டாட் வச்சிங்க அப்படின்னா அழகாக வரும். அதையும் போட்டுட்டு ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கு ஷேடோ கொடுத்துட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ இதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக வந்துடும், ஈஸி ஆகிடும். எழுத தான் எழுத்துக்களோட வடிவம் நமக்கு ஆழமாக பதியும். ஸோ அப்போ நம்ம எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.